துதிபலினாலே தேவனை நாம உயர்த்துவது, தேவனை நாம உயர்த்துவது, தேவனை நாம கனம் பண்ணுவது, தேவனை நம்ம மகிமைப்படுத்துவது. ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். இனி அது எனக்கு தூரமா இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னா, அப்ப எது தேவனை கனப்படுத்துவது அப்படின்னா, தேவனை துதிப்பது, நாம் தேவனை கனப்படுத்துவது. கனம்னா என்ன? அவங்கள உயர்த்தது, அவங்கள என்ன செய்யறதும் மதிக்கிறது, அவங்கள மதிக்கிறது, அவங்கள கனம் பண்றது. அவங்கள கனம் பண்ணுவதுன்னா அவங்கள மதிக்கிறது, அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நம்ம செலுத்துறது. ஒரு நபர் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பை அவர்களுக்கு செலுத்துவதுதான் கணம். அப்ப துதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம்னா ஆண்டவரை நம்ம என்ன செய்யறோம்? கனப்படுத்துறோம். ஆண்டவரை என்ன செய்யறோம்? நம்ம கனப்படுத்துறோம். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துறோம். ஆண்டவரை நம்ம உயர்த்துறோம். துதியினாலே என்னதுன்னா ஆண்டவரை உயர்த்துவது. அப்படிதான் 22வது சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். 22வது சங்கீதத்துல, சங்கீதம் 22வது சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2வது வசனம் 3வது வசனத்தை பாத்தீங்கன்னா, என் தேவனே 3வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள். அப்ப தேவன் எங்க வாசம் பண்றாரு, எங்க இருக்கிறாருன்னா, எங்க துதி இருக்குதோ அங்கதான் தேவன் இருப்பார். எங்க துதி, ஆண்டவரை நம்ம துதிக்கிறது, ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்றது, ஆண்டவரை நம்ம உயர்த்துறது, அவர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு உயர்த்துறது, இல்ல அவர் செய்ய போகிற நன்மையை நினைச்சு உயர்த்துறது, அவர் நமக்கு செய்த உதவிகளை நினைச்சு என்ன செய்யறது, உயர்த்த. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதை நீங்க செஞ்சீங்களோ உமக்கு நன்றி அப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவர் அவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு நாம் தேவனை துதிக்கிற நபர்களா இருப்போம்னா நிச்சயமாக நம்ம ஆண்டவரை என்ன செய்யறோம்? நம்ம கனப்படுத்துறோம். ஆண்டவரை என்ன பண்றோம்? கனப்படுத்துறோம். ஆண்டவரை கனப்படுத்திட்டோம் அப்படின்னாலே கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருவார்னா கனப்படுத்திடுவார். நம்ம ஆண்டவரை கனப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மள ஆண்டவர் என்ன செய்வார்? கனப்படுத்துவார். நம்ம ஆண்டவரை கனப்படுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு நம்ம கனப்படுத்தல, இல்ல அவருக்கு செலுத்த வேண்டிய துதியை நம்ம என்ன செய்யல. கனனா நம்ம அவருக்கு இந்த துதியை, அது பல விதங்கள். இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்றது அவர் 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 துதிக்கிறது. அவர் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரை நம்ம துதிக்கணும். ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்முடைய வீடுகளிலே துதி சத்தம் கேட்குதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்னா, நம்ம ஆண்டவரை உயர்த்திட்டே இருக்கிறோம். ஆண்டவரை உயர்த்த 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 ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவார்? உயர்த்திக்கிட்டே இருப்பார், நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார். தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஆள். தாவீது ஒரு ஆடு மேய்ச்ச ஆளு. ஆடு மேய்ச்ச ஒரு ஆளை ஏங்க அரசன் அளவுக்கு உயர்த்தினாரு? ஏன் அவரை ஒரு பெரிய அரசனாக, ஒரு பெரிய ராஜாவாக ஏன் ஆண்டவர் உயர்த்தினார்னா வேற எந்த காரணமும் கிடையாது. ஆண்டவரை தாவீது என்ன செய்வார்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த சங்கீதத்துல மட்டும் சங்கீதத்துல 72 சங்கீதத்தை அவர் பாட்டா பாடி இருக்கிறார். 72 சங்கீதத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தாவீது 72 சங்கீதத்தை பாட்டா எழுதி அவர் என்ன பண்ணியிருக்காரு? பாடி இருக்கிறார். அதான் நம்ம 72 சங்கீதத்தை இந்த பைபிளுக்கு, இந்த சங்கீதத்தை நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆனா தாவீது எழுதுனதை மாத்திரம் பாத்தீங்கன்னா 72 சங்கீதத்தை தாவீது எழுதியிருக்கிறார். என்ன? நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, நல்லா துதிச்சு, நல்லா பாடி, நல்லா ஆராதிக்கிறது. யாருன்னா அந்த ஆராதிக்கிறது அப்படின்னாலே தாவீது தான். ஆராதிக்கிறதுனாலே தாவீது கிட்டத்தட்ட பல பேரை அந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்காகவே வேலைக்கு ஏற்படுத்தினவர் தாவீது.
அவர் துதிச்சது மட்டும் இல்ல, நிறைய பேர், நிறைய ஒரு தலைவனை நியமிச்சு அந்த சுரம், அந்த அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இதெல்லாம் இருக்கு. அது ஒரு அது பெரிய ஒரு குரூப்பாவே என்ன பண்ணாருன்னா உருவாக்கி வச்சு அவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரே வேலை ஆண்டவரை துதிக்கிறது மட்டும்தான். ஆண்டவரை ஆண்டவரை துதிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வேற எந்த வேலையுமே அந்த அந்த குரூப்ல வேற யாரு இது எந்த வேலையுமே கிடையாது. ஒரே வேலைதான், ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருக்கணும், துதிச்சுட்டே இருக்கணும், ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு லீடர், அதுக்கு ஒரு ஆட்கள் குரூப். அந்த டைம் வரைக்கும் அவங்க போய் ஸ்தோத்திரம் பண்ணணும், அந்த டைம் வரைக்கும் இவங்க போய் அப்படி 3 குரூப்பா பிரிச்சு கிட்டத்தட்ட பல 100 பேரை தாவீது என்ன செஞ்சாருன்னா அவர் துதிச்சது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருக்கணும், துதி சத்தம் கேட்டுட்டே இருக்கணும், துதி சத்தம் கேட்டுட்டே இருக்கணும், ஆண்டோட உயர்த்த சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். ஏன் நம்ம சட்டை போட்டு அது ஆள் இருக்குல்ல, அது என்ன பண்ணிட்டே இருக்குது, பாடிக்கிட்டே இருக்குது, அது என்ன பண்ணிட்டே இருக்குது, பாடிக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டுல அப்படி இருக்கணும். நம்ம வீட்டுல என்ன செய்யணும், அந்த சத்தம் அப்படியே அந்த அந்த சத்தோட உயர்த்த உயர்த்த அந்த வீடே எப்படி இருக்குன்னா ஒரு தேவ மகிமையினால் அப்படியே நிரம்பி இருக்கும். தேவ மகிமையில என்ன பண்ணும், அப்படியே நிரம்பி இருக்கும். பைபிள் சொன்னது, தேவ இஸ்ரவேலின் துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவரே நீ பரிசுத்தர் இல்லையா? அப்ப தேவன் எங்கதான் வாசம் பண்ணுவாருன்னா துதிகளுக்கு மத்தியில. எங்க துதி இருக்குதோ அங்கதான் வந்து வாசம் பண்ணுவார். ஆமே, எங்க துதி இருக்குதோ அங்க வந்து என்ன பண்ணுவார், அங்கதான் ஆண்டவர் இருப்பார், அங்கதான் தங்கி இருப்பார், அங்கதான் இருப்பார், அந்த அந்த வீட்டுலதான் இருப்பார், அந்த நபரோடு தான் இருப்பார். துதி இருக்கணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல துதிச்சு பாடணும், நல்ல துதி ஆராதனை செய்யணும், ஆராதனை பண்ணணும், நல்லபடியே பாடிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி போகும்போது வரும்போதுல மனசு என்னாயிட்டே இருக்கணும், அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். வேற எதையோ நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒன்னும் நம்ம சிந்திக்க கூடாது. எதை சிந்திக்கணும், ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஸ்தோத்திரம் பண்ணதலே தகும். எல்லாத்தோட என்ன பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் நட, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு, நட, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு ஆடை எதுக்குமே அவங்க அப்பாவே அவரை கூப்பிடல. அவங்க அப்பாவே இவனெல்லாம் ராஜாவுக்கு என்ன தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்ச ஆளு யாரு, சொந்த அப்பா. சொந்த அப்பாவும் சொந்த அம்மா சொந்த அண்ணன் தம்பிங்க எல்லாம் என்ன செஞ்சவன்னா இவன் தான் கடைசி எல்லா அண்ணங்க, சொந்த அண்ணங்களே இவனை ஒதுக்கி வச்சாங்க. இவன் என்ன பண்ணாங்க, இது ஒண்ணுத்துக்கும் உதவாதது, இது ஒண்ணுத்துக்கும் லாக்கி இல்ல அப்படின்னுட்டு தான் என்ன செஞ்சாங்கன்னா அவனை ஒதுக்கி வச்சு அவனை ஆடு மேய்க்க போட்டாங்க. யாரு, தாவீத. இவன் ஒண்ணுத்துக்குமே உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லிதான் அவனை ஆடு மேய்க்க போட்டாங்க. ஒன்னுத்துக்குமே உதவ மாட்டேன்னு சொல்லி சொந்த குடும்பத்தாரே ஒதுக்கி போட்டாங்க, தேசத்தை ஒதுக்கி போட்டாங்க, அண்ணன் தம்பிக்கு ஒதுக்கிட்டாங்க. ஆனா அப்படிப்பட்டவனை தான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா போய் தேடி வந்து அவனை அரசனாக ஆண்டவர் மாத்தினார். ஆமே, எல்லாருமே அவனை ஒதுக்கிட்டாங்க. எல்லாருமே நம்மளை ஒதுக்கலாம், யார் நம்மளை ஒதுக்கினாலும் ஒதுக்கலாம். நம்மளை கர்த்தர் உயர்த்தணும்னா ஒன்னே ஒண்ணு செய், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. எந்த அளவுக்கு நீ ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறியோ அந்த அளவுக்கு நீ ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருக்கிற. நீ ஆண்டவரை உயர்த்த 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 ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவளதான் நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணாத ஒரு ஆள் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கனம் பண்ண மாட்டேன். அப்ப அவனுடைய அண்ணன் தாவீதுடைய அண்ணங்க நிறைய பேர், 7 பேர் அவங்க அண்ணங்க. எல்லாருமே ராணுவத்துல இருக்கிறாங்க, பயங்கர பலசாலிங்க, திறமசாலி, நல்ல நல்ல எல்லா இதுல இருக்கிறாங்க. ஆனா அவங்களெல்லாம் இந்த பைபிளை பார்த்தீங்கன்னாக்கா ஒண்ணுமே சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. அந்த குடும்ப அட்டவணை பேரு வரும்போதுதான் என்ன செய்யறா, இவங்கெல்லாம் அவனுடைய பிள்ளைங்க எழுதினாரே தவிர மத்தபட்டுக்கு வேற ஒரு பிள்ளைகளை பத்தி என்ன செய்யணும், ஆண்டவர் உயர்வே இல்லை. 6 பிள்ளைகளை பத்தி ஆண்டவர் என்ன செய்யவே இல்லை. தாவீதோட பிறந்த தாவீதோட 7 பேர், தாவீதோட 7 பேரு, 7 பேர்ல 6 பேரை பத்தி பைபிள் ஒண்ணு இன்னாருடைய பசங்கன்னு ஒரு இடத்துல எழுதுறாங்க, ஒரு 2 இடத்துலதான், ஒரு இடத்துலதான் 3 பேர் மட்டும் எழுதுறாங்க, மீதி ஒரே ஒரு இடத்துல மீதி இருக்கிற 3 பேரையும் எழுதுறாங்க. மீதி எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா தாவீது அவனுக்கு அண்ணங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா நான் அங்க முழு பைபிள் டெஸ்ட் வச்சோம், இந்த முழு பைபிளையும் டெஸ்ட் வச்சோம். ஒரு 50 கேள்வி எழுதி வச்சு அந்த 50 கேள்வி 50 மார்க் எடுத்தா அவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு அப்படின்னு. அதுல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், தாவீதுடைய 4வது அண்ணன் பேர் என்ன அப்படின்னு. எனக்கு 1 சாமுவேல் 16ல 3 பேர் எழுதியிருப்பாங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 3 அண்ணங்க பேர் எழுதுவாங்க, மற்ற வேற எங்கேயும் எழுதுல. மீதி 1 நாளாகமத்துலதான் அந்த வம்ச அட்டவணை வரும்போது மீதிக்கிற 3 பேரையும் எழுதுறாங்க. வேற எங்கேயுமே என்ன செய்யறன்னா இப்படி ஒரு ஆள் இருந்தான், இப்படி ஆட்சி வச்சாரு, அவனும் ஆண்டோடைய பிள்ளைதான், அவனும் ஈசாயினுடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஈசாயும் ஆண்டவருடைய பிள்ளைதான்.
ஆனா ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால நம்மளை என்ன செஞ்சிட மாட்டாருன்னா, நம்மளை உயர்த்திட மாட்டார், நம்மளை ஆண்டவர் கனப்படுத்த மாட்டார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிட மாட்டார், ஆண்டவர் நம்மளை கனப்படுத்திட மாட்டார். கணனா அது நான் சொல்றேன், கடைசி சொல்றேன். அப்ப அந்த அந்த நம்மளை கனப்படுத்திட மாட்டார். அவர் என்ன சொல்றார், என்னை கனப்படுத்துகிறவனே நான் கனப்படுத்துவேன். என்ன நீ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, நீ ஏற்றுக்காம இருந்தாலும் சரி, உனக்கு படிப்பு இருந்தாலும் சரி, படிப்பு இருந்தாலும் சரி, நீ எல்லாத்துக்கும் லாக்கினாலும் சரி, ஒன்னுத்தையுமே லாக்கி இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஆண்டவரை பத்தியில ஒண்ணுமே களவு பண்ணிக்கல, ஒண்ணுமே செட்டப் பண்ணிக்கல. ஆமே. வேற அந்த ஆறு பசங்க 7 பேருமே ஆம்பளை பிள்ளைங்க தான். 6 பசங்களை பத்தி என்ன செய்யணும், பைபிள் ஒரு இடத்துல கூட அந்த 6 பேரை உயர்த்தினதாக பைபிள் எழுதப்படவே இல்லை. பைபிள் எழுதப்படவே இல்லை. ஆனா ஒரே ஒரு ஆளை மட்டும் என்ன செஞ்சா அப்படி உயர்த்தி ஆண்டவர் வச்சார். என்ன செய்யறாரு, அவருடைய சகோதரர். அந்த 1 சாமுவேல் 16 நீங்க பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 16 அதிகாரத்துல அந்த உயர்வு எப்படி வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 16 அதிகாரத்துல அங்க சாமுவேலை பத்தி அங்க சொல்லுகிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 16 அதிகாரம். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, சவுலை தள்ளிட்டாரு, சவுல ராஜாவை இல்லாத தள்ளிட்டாரு. இப்போ ஒரு ஆளை ராஜாவை என்ன செய்யணும், ஆண்டவர் ஏற்படுத்தணும். அப்ப அவரு சொல்றாரு, நான் ஈசாயின் பசங்களை ஒரு ஆளை என்ன பண்றேன், நான் அவனை தேர்ந்தெடுத்துறேன், ஒரு ஆளை நான் செலக்ட் பண்ணிட்டேன், நீ இப்போ அவனை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணுப்பா, நான் சொல்றேன், நீ அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் அனுப்பிட்டாரு. சாமுவேல் போய் உட்கார்ந்துக்கிறார். பெரிய மூத்த அண்ணன் வந்தான், 2வது அண்ணன் வந்தான், 3வது அண்ணன் வந்தான். ஆண்டவர் சொன்னார், இவங்க எல்லாம் நான் என்ன செய்யல, தெரிஞ்சுக்கல அப்படின்னு. அப்ப 6 பிள்ளைகளும் அவனுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, கடந்து போக பண்றார். 9வது வசனம் 10வது வசனம் பாத்தீங்கன்னா, சம்மாவையும் கடந்து போக பண்ணினான், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் என்ன செய்யல, தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு. கர்த்தர் இவர்களில் ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க, ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க, வேற வேற கிடையாது. அம்மா ஒண்ணுதான், தகப்பனும் ஒண்ணுதான், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, இந்த 6 பேரையும் நான் என்ன செய்யல, ஒருத்தரை கூட நான் தெரிஞ்சுக்கலன்றார். இந்த 6 பேருமே மூத்தவங்க, இந்த 6 பேருமே திறமசாலிங்க, இந்த 6 பேருமே நல்ல பலமடம். ஏன்னா ராணுவத்துல இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க, ராணுவத்துல இருக்கிறாங்க, நல்ல உயர்ந்த பொறுப்புல இருக்கிறாங்க, கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறாங்க. அப்படி நல்ல திறமை உள்ளவங்களை ஆண்டவர் சொல்றாரு, இவன் இந்த 6 பேரையும் நான் என்ன செய்யல, ஒரு ஆளை கூட நான் தெரிஞ்சுக்கலன்னு சொல்லி ஆண்டவர் கிளியரா சொல்லிட்டு, ஒருத்தர் கூட என்ன செய்யல, தெரிஞ்சுக்கல. உடனே இப்போ சாமுவேல் கேட்கல, இது ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். என்ன சொல்லி அனுப்பினாரு, இந்த குடும்பத்துல ஒரு ஆளைதான் அரசரா தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. இந்த 6 பேர் இருக்கிறான், 6 பேர் என்ன செய்யல, ஒருத்தன் கூட இல்லைன்னு சொல்லிட்டான். உடனே அடுத்த கேள்வி ஒரு டவுட் வருது, இவங்களுக்கு பசங்களே இவ்வளவுதான், இவங்க பசங்களா இல்ல வேற யாரா இருக்கிறாங்களா அப்படின்னு அடுத்த வார்த்தை கேட்கிறாரு. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடுகளை மேய்க்கின்றான், என்ன செய்யறான், எல்லாத்துக்கும் சின்ன ஒருத்தங்கிறான். அவன் எதுக்குதான் லாக்கி, ஆடு மேய்க்கதான் லாக்கி, வேற எந்த வேலைக்கும் என்ன செய்ய மாட்டான், வேற எதுக்குமே உபயோகப்பட மாட்டான். அதனாலதான் என்ன செய்யல, சாப்பாடு இருக்கும்போது எங்க வீட்டுல கூட என்ன செய்யல, இந்த பங்கனை சேர்த்துக்கல. அவன் எங்க அனுப்பிட்டேன், ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிட்டேன். அவன் ஆடு மேய்க்கதான் லாக்கிங்க, அவன் வேற எதுக்குமே லாக்கப்பட மாட்டான்னு எல்லாரும் சேர்த்தவன் என்ன செய்யறாங்க, எல்லாருமே அவனை தூக்கி ஓரம் வச்சுட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. யார, தாவீதை ஒதுக்கிறாங்க, யாருமே அவனை சேர்த்தல. ஒரு மனுஷனை கூட மதிக்கல, ஒரு மனுஷனா கூட என்ன செய்யல, அவனை மதிக்கல. ஒரு பொருட்டை கூட அவன் என்ன செய்யல, மதிக்கல. ஒதுக்கு அவனை எதுக்குமே கணக்குல வச்சுக்கல, அவனை எதுக்குமே சட்டம் பண்ணிக்கல. அவ்வளவு ஓரமா அவனை ஒதுக்கி அப்படி தூக்கி அப்படி ஓரம் போட்டாங்க. அப்படி ஓரமாக்கிறான் தான் பொண்ணு அவரு சொல்றான், எல்லாத்துக்கும் இளையவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் எங்க மேய்க்கிறான், போ அவன் ஆடு மேய்ச்சுட்டு இருக்கிறான். பொண்ணே சாமியோட சொல்றாரு, அவனை அழைச்சிட்டு வாங்க, அவனை அழைச்சிட்டு வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அடுத்த அவர் சொல்ற சொல்லும் போது, ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும்
அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனா இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு. நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அங்க பைபிள் சொல்லுது 13ஆம் வசனம், அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவனை அவன் சகோதரருக்கு நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அதான் முக்கியமான வார்த்தை. அவனை அபிஷேகம் பண்ணான்னு பைபிள் சொல்லல. எங்க அபிஷேகம் பண்றான்? அவனுடைய சகோதரருக்கு நடுவில். அப்படின்னா இன்னைக்கு தேவனுக்கு நமக்கு இந்த முதல் நாள் என்ன நமக்கு சொல்லி ஆஸ்வதிக்கிறார்னா, உங்க குடும்பத்துக்கு மத்தியில நீங்க எல்லாரும் போல இருக்க விரும்புறீங்களா, இல்ல எல்லார விட மேற்பட்டவங்களா இருக்க விரும்புறீங்களா? உங்க குடும்பத்துல நீங்க ஒருவரோட பிறந்தவங்க, இந்த நாளோட கூட நீங்க ஒன்னா இருக்க விரும்புறீங்களா, இல்ல 4 பேரை விட நீங்க உயர்ந்தவங்களா இருக்க விரும்புறீங்களா? ஒரு 6 பேர் இருக்கிறாங்களா, ஒரு 5 பேர் இருக்கிறாங்களா, ஒரு 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு ஆள் இருந்தா அவ்வளவுதான். ஒரு 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் உங்க கூட இருக்கிற இன்னொருத்தர் போலவே நீ இருக்க விரும்புறியா, இல்ல அவங்களை விட நீங்க மேல அப்படி மேற்பட்டவங்களா, இல்ல ஒரு உயர்ந்த நிலையில வாழ விரும்புறீங்களா? ஒரு 3 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 3 பேரை போல நீங்களும் வாழ விரும்புறீங்களா, இல்ல அந்த 3 பேரை விட உயர்ந்த நிலையில வாழ நீங்க விரும்புறீங்களா? ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 5 பேரை போல நீங்களும் வாழ விரும்புறீங்களா, இல்ல அவங்க எல்லார விட நான் மேல இருக்கணும், நான் மேற்பட்டவனா இருக்கணும், நான் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும், நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், நான் நல்ல நிலைமையில இருக்கணும், நான் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களா, இல்ல ஏதோ நாளோட நானும் ஒண்ணு, நாளோட நானும் ஒண்ணு, 10ஓட நானும் 11 அப்படி ஒரோட ஒன்னா வாழ்ந்துட்டு போய் விரும்புறியா, இல்ல மத்தவங்களை போலவே நீயும் வாழ விரும்புறியா, இல்ல மத்தவங்களை விட அவங்க வேணா அப்படி இருக்கட்டும், நான் அப்படி இருக்க விரும்பல, நான் நல்லா இருக்க விரும்புறேன், நான் நல்லா இருக்க விரும்புறேன், நான் ஆசீர்வாதமா இருக்க விரும்புறேன், நல்ல சமாதானமா இருக்க விரும்புறேன், மத்தவங்களை போல வாழ விரும்பலங்க, அவங்களை விட என்னன்னு நான் சிறப்பா வாழ விரும்புறேன்னுட்டு அப்படி சிறப்பா வாழ விரும்புறீங்களா, இல்ல ஒரு சாதாரணமாவே வாழ்ந்துட்டு போக விரும்புறீங்களா? இந்த முதல் நாள் கத்த நம்மளை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நீ சாதாரணமாவே வாழ்ந்துட்டு போற விரும்புறியா, இல்ல எல்லாம் எத்தனை பேர் இருக்கட்டுங்க, அவன் எவ்வளவு திறமைசாலி வேணா இருக்கட்டும், அவங்களை விட நாங்க மேல இருக்கணும், அவங்களை விட நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும், அவங்களை விட நாங்க உயர்வா இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களா? நீங்க விரும்புகிறத வச்சுதான் கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்கிறது. ஆமே. ஏன்னா நம்ம விரும்பாத ஒண்ண ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்னா, நமக்கு ஆண்டவர் போட்டு திணிக்க மாட்டான். என்ன செய்ய மாட்டாரு? திணிக்க மாட்டான். நம்ம மாடு மேய்க்கும் போதெல்லாம் சாயங்காலம் ஆனாக்க சோளத்தட்டு அறுத்து கொண்டு போயிட்டு மாட்டு மூக்கலங்கரை பிடிச்சுன்னு அது வாயில வச்சு என்ன செய்வோம், அப்படியே அதாவது எனக்கு அது அப்படியே போட்டு என்ன செய்யும், அந்த சுவாகையை மட்டும் கடிச்சிட்டு அந்த தட்டை அப்படியே விட்டுரும். வேற அந்த சுவாகையை மட்டும் அது கடிச்சிட்டு என்ன பண்ணிடும், அந்த தட்டை என்ன பண்ணிடும், விட்டுடும். அதனால என்ன செய்வாருன்னா, எங்க அப்பா எனக்கு கொடுத்த வேலை என்ன, சாயங்காலம் ஆனா போய் தட்டு எடுத்துன்னு வந்து வச்சுக்கின்னு மாட்டை பிடிச்சுன்னு உட்காந்துக்கணும். உட்காந்து என்ன பண்ணும், அந்த தட்டு முழுசும் அதுக்கு அது மூக்க பிடிச்சனாயிட்டே இருக்கணும், அது மின்னனே இருக்கும், நான் வச்சுட்டே இருக்கணும், அது மின்னனே இருக்கும், நான் வச்சுட்டே இருக்கணும். இதுதான் எனக்கு வேலை. எப்போ? சாயங்காலத்துல. காலையில எல்லாம் வேலை வேற, சாயங்காலத்துல அந்த இருக்கிற தட்டு பூரா என்ன செஞ்சிடணும், அந்த மாட்டுக்கு திணிக்கணும். அந்த மாடு தின்னல, அந்த மாட்டுக்கு நான் என்ன செய்யறேன், நான் போய் திணிக்கிறேன். அப்படி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்னா, நம்மளை திணிக்க மாட்டார். நீ மேல வரணும், நீ உயர்வா வரணும், நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ நல்லா சமாதானமா இருக்கணும், மற்றவங்க இருக்க கூடாது, நீ எப்படி இருக்கணும், அப்படி பச்சைன்னு இருக்கணும், அப்படி நல்லா இருக்கணும், அப்படி செழிப்பா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, நமக்கு போட்டு தம்பி நீ நல்லா இருக்கணும், அப்படி இப்படி பண்ணு, அப்படி செய்ய என்ன செய்ய மாட்டாரு, போட்டு திணிக்க மாட்டார். என்ன செய்வார், எல்லார போல நீயும் வாழ்ந்துட்டு போக விரும்புறியா, இல்ல எல்லார விட நான் மேல வாழணும்னு விரும்புறியா? இதுக்கு முதல் நாள்ல கர்த்தரை பார்த்து கேட்கிற முதல் கேள்வி, நீ எப்படி வாழ விரும்புற, நீ எப்படி வாழ விரும்புற? நாளோட நானும் ஒண்ணு அப்படி வாழ்ந்துட்டு போயிடுறியா, இல்ல ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போறோம், ஏதோ காசு 10 சம்பாதிக்கிறோம், அப்படியே ஒரு வீடு வாசல் கட்டோம், சரி போ அப்படின்னு அப்படி போக விரும்புறியா? இல்ல ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் மறிப்போம் இல்லையா, ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் மறிப்போம், நம்மளை பத்தி பேசுறதுக்கு இப்படி ஒரு ஆளுங்க இருந்தாங்க, இப்படி ஒரு அம்மாங்க இருந்தாங்க, இப்படி ஒரு பிள்ளை இருந்துச்சு, இப்படி ஒரு தம்பிங்க இருந்தான், இப்படி ஒரு ஐயாங்க இருந்தாரு, இதெல்லாம் அவங்க பண்ணாங்கப்பா, இவர் தான் அவங்க தான் அதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு 10 பேரான பேசுற மாதிரி வாழ விரும்புறியா? இல்ல 10 பேரும் அவன் எதுக்கு பிறந்தான்னு தெரியல, ஏதோ பிறந்தான் வந்தான், ஏதோ போய் சேர்ந்துட்டான், இதுக்கு மேல பாவம் அந்த குடும்பம் என்ன ஆக போதோ அப்படி சொல்லிட்டு போக வாழ்றியா? ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை? 10 பேரை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தானா, நல்லா வாழ்ந்தான்பா, நல்ல வாழ்ந்தான், நல்ல பிரயோஜனமா இருந்தான்,
அப்படி அதெல்லாம் பண்ணா பாரு, இந்த செஞ்சா அதை ஓடனா, இதை பண்ணா அதை பண்ணா, அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்த என்ன சொல்லுவாங்க, அவன் போனதே மேல விடுறா, அவன் போனதே அவன் இருந்து மட்டும் தான் என்ன பண்ணான், அவன் இருந்து மட்டும் தான் என்ன பண்ணான், அவன் போனதே மேல, ஏதோ அந்த குடும்பம் இனியாவது என்ன செய்யட்டும், இதுக்கு மேலேயாவது அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா? இல்ல இவங்க போயிட்டாங்க, இதுக்கு மேல அந்த குடும்பத்தை யார் எழுப்பி கட்ட போறாங்க, இதுக்கு மேல அந்த குடும்பத்துல யார் இருக்க போறாங்க, ஏதோ அவங்க இருக்கிற வரைக்கும் என்ன ஆச்சு, அந்த குடும்பம் அப்படி பச்சுன்னு வந்துச்சு, அப்படி நடமாடினாங்க, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இதுக்கு மேல அந்த குடும்பம் என்ன செய்யாது, நல்லா இருக்குமா அப்படின்னு பேச போக. எப்படி வாழ விரும்புறீங்க? எப்படி எல்லாரும் வாழ்றாங்க? பூமியில பிறந்த ஆடு மாடு கூட தான் வாழுது இல்லையா? ஆடு மாடு கூட தான் வாழுது. அதெல்லாம் அது ஒரு வாழ்க்கையா? ஆடு மாடு கூட தாங்க வாழுது இல்லையா? ஆடு மாடு கூட தான் நம்ம வாழுது. அது ஒரு வாழ்க்கையா? பட்ட கூட ஒரு மனுஷன் வாழ்றான், அது ஒரு வாழ்க்கையா? நீ எப்படி வாழ விரும்புற? நீ எப்படி இருக்க விரும்புற? நாளோட நானும் ஒன்னா போயிடுறேன் அப்படி இருக்க விரும்புறியா? ஊரோடு அப்படி ஒன்னா செஞ்சிடறேன் அப்படி ஒன்னா போயிடுறேன் அப்படி இருக்க விரும்புறியா? ஊரே அப்படிதான் வாழுது, நம்ம மட்டும் என்ன அப்படி வாழ விரும்புறியா? ஊரு வேணா அப்படி வாழலாங்க, நம்ம ஏங்க அப்படி வாழணும்? ஆமா, ஊரு வேணா அப்படி வாழ்ந்துட்டு போட்ட, நீ ஏன் அப்படி வாழணும் இல்லையா? கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு? ஊரு வேணா வாழட்டும், நீ அப்படி வாழக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறாரு. நீ எப்படிதான் வாழணும்? நீ நல்லா வாழணும், நீ ஆசுவாதமா வாழணும், நீ சமாதானமா வாழணும், நீ மகிழ்ச்சியா வாழணும். இன்னும் சொல்ல போனா 4 பேராவது நம்ம பார்த்து பொறாமப்படணும். 4 பேராவது நம்மளை பார்த்து பொறாமப்படும். என்னது, நான் நினைச்சாதான் ஒண்ணு இல்லாம போயிருவான்னு பார்த்தா நல்லா இருக்கிறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, அவங்களுக்கு மட்டும் எப்படிதான் வருதுன்னு தெரியல, நானும் அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை பேர் 4 பேராவது பொறாமப்படணுங்க. ஆமே ஆமே, 4 பேராவது நம்மளை பார்த்து பொறாமப்படணும். அதான் நல்ல வாழ்க்கை. ஆமே, ஏதோ வாழ்றாங்க, அவன் போறதா சரி, ஏதோ அவன் நம்மள மாதிரிதான் நம்மளோட மோசமா இருக்கிறான், அவனை போய் ஏடா பாத்துன விட்டு போடா அப்படின்னு நம்மள பார்த்து சொல்லக்கூடாது. ஆமா, நீ சொல்றது உண்மைதான், அவன் ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கிறாங்க, அவன் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கிறாங்க, ஏதோ கொஞ்சம் அப்படி என்ன செய்யறாங்க, அப்படி பச்சுன்னு வர்றாங்க, அப்படி துளிர் விடுறாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லணும். ஆமே, நம்ம வளர்ச்சி மற்றவங்களுக்கு தெரியணும், நம்ம ஆசை மற்றவங்களுக்கு தெரியணும். சொல்றேன், நம்ம மற்றவங்களுக்கு தெரியாத நம்மள ஆண்டவர் மறைச்சு மட்டும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறது இல்லை. ஆமே, தாவீதை அபிஷேகம் பண்றாரு, எப்படி அபிஷேகம் பண்ணிருக்கலாம், அப்படி தனியா கொண்டு போய் யாரு அப்படி அபிஷேகம் பண்ணல. எதுக்கு மேல அபிஷேகம் பண்றாரு? அவனுடைய சகோதரருக்கு நடுவில். அவனுடைய ஏன் சகோதரர் நடுவன் சொல்றாரு? எல்லாம் பா, நீதான ஒதுக்கணவன, நீதான அவனை வேணான்னு ஒதுக்கண, நீதான அவனை உதவாதவனு சொன்ன, நீதான அவனுக்கு அவன் எதுக்குமே பயனல்னு சொன்ன, அவன் ஆடு மேய்க்கதான் லாக்கி, வேற ஒன்னுத்தையுமே அவன் லாக்கி இல்ல, நீதான சொன்ன, நீதான ஒதுக்கி வச்ச அவனை, நீதான அவனை ஓரம் கட்டி வச்ச, நீ பாரு அவனை, நீ ஒதுக்கிட்ட, ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன். மனுஷன் நம்மளை ஒதுக்கலாங்க, தேவன் என்ன செய்ய மாட்டாரு? தேவன் ஒரு நாள் நம்மளை ஒதுக்க மாட்டாரு. மனுஷன் நம்மளை ஒதுக்குவாங்க. சொந்த குடும்பத்தார், பெத்த அப்பா இல்லையா, கூட பிறந்தவங்க ஒதுக்கி வச்சாங்களா அவனை, அப்படி ஓரம் தள்ளிட்டாங்க இல்லையா? ஆனா அதே இடத்துல தேவன் அவன் என்ன செய்யல, அவன் இருக்கிற இடத்துக்கு ஆள் அனுப்பினான். அவன் இருக்கிற இடத்துக்கு மனுஷங்க அப்படித்தாங்க. ஆனா தேவன் என்ன செய்ய மாட்டார்? தேவன் பட்சபாதம் உள்ளவர் கிடையாது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் கிடையாது. தேவன் பாக்குற, அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். ஒரு இவரு பெரிய, நான் சொல்றேன், இவரை பார்த்தா அப்படியே ஊரே நடுங்கு. அந்த பாருங்களேன், 4வது வசனம் பாருங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர்கள் எப்படி பார்த்தவனே அவனுக்கு கைகள் நடுங்குது. ஏன்னாக்கா என்ன தெரியலையே, என்னன்னு தெரியல, தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீங்க வந்தது நல்ல செய்தியா, நீ வர்றது, ஊரே அவனை பார்த்து பயப்படுது. ஆனா அப்படிப்பட்டவர் சொல்ற என்ன சொல்றாரு? அவன் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அவன் வரட்டும், வந்தாதான் நான் சாப்பிடுவேன். அவன் வந்தாதான். இவரை பார்த்தா ஊரே என்ன செய்யுது, நடுங்குது. இவரை பார்த்தா ஊரே என்ன பண்ணுது, பயப்படுது. ஐயோ என்ன செய்து தெரியல, என்ன பண்ண போறது, என்னவோ தெரியல, அப்படியே ஊரே அப்படியே கலங்குது. மூப்பர்கள் தத்தளிப்போட வந்தவரை கேட்கறாங்க, ஐயா நீ வந்து நிக்கிறீங்க, நல்ல செய்தியா, நல்ல செய்தியா, ஏதோ நல்ல செய்தியை கொண்டு வந்துக்கிறீங்களா, இல்ல ஏதாவது எங்களுக்கு பாதிப்பா, எங்களுக்கு ஆபத்தா, என்னையா சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு என்ன செய்யறான். அத்தனை பேர் தத்தளிப்போட கேட்கறான். ஆனா அவர் சொல்றாரு, நல்ல செய்தி தான், நான் பலியிட வந்திருக்கிறேன், ஒன்னும் கவலைப்படாத போங்க அப்படின்னு படம். அவனுக்கு நல்ல உயிர் வந்து வீட்டுக்கு போனோம். ஆமே, அவனுக்கு நல்ல உயிர் வந்து வீட்டுக்கு போனோம். அப்படி அவ்வளோ பெரிய ஒரு ஆளு அவர் சொல்றாரு, அந்த ஆடு மேய்க்கிறவன் வர்ற வரைக்கும், அந்த ஆடு மேய்க்கிறவன் என்கிட்ட வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், கை நனைக்கவே மாட்டேன். அவன் வரட்டும், அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். அவன் வரட்டும்,
அவன் வரட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன், அதுக்கப்புறமா நான் சாப்பிடுறேன். அப்படி வந்த உடனே அவன் சகோதரருக்கு நடுவில். ஆமே. நம்மளோட எவ்வளவு வேணா பெரியவங்க இருக்கணுங்க, எவ்வளவு வேணா பெரியவங்க இருக்கட்டும். அந்த பெரியவங்களை விட நம்ம பெரியவங்களை மாத்துறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறான். நம்மளோட எவ்வளவு வேணா பெரியவங்க இருக்கட்டும். அவனோட 6 பேருமே பெரியவங்க தான். யாருக்கு? தாவீதுக்கு அவங்க அண்ணங்க 6 பேரு. அந்த 6 பேருமே பெரியவங்க தான். இவன் தான் 7வது கடைசி ஆளு. இவன் தான் தாவீதுதான் கடைசி ஆளு. தாவீதுதான் கடைசி ஆளு. ஊர்ல பழமொழி சொல்ல பாத்தீங்கன்னா, ஏழைய கூட பிறக்கலாமா, என்ன பிறக்கக்கூடாதான், இளையவனா பிறக்க கூடாது. ஏழைய கூட பிறக்கலாமா, ஆனா என்ன பிறக்கக்கூடாதா, இளையவனா பிறக்க கூடாதான். ஏன் அப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு பிறந்தநாள் வருது, ஒரு குழந்தைக்கு பிறந்தநாள் வருது. அவனுக்கு சட்டப்பட்டு கொடுறாங்க. நான் நினைச்சேன் சரி புது சட்டை போட்டு கொண்டு வராங்க நான் நினைச்சிருந்தேன். அது முடிச்ச பிறகுதான் அவங்க அம்மா சொல்றா, இது பெரியவன் சட்டை போட்டவனே அவனுக்கு சரியாகல. பெரியவன் இது யார் சட்டை? பெரியவன் சட்டை. அதை இவனுக்கு என்ன பண்ண போட்டேன். எதுக்கு? இவனுக்கு பிறந்த நாள் விளக்கம். பிறந்த நாள்ல இந்த பையனுக்கு என்ன கூட எடுக்கல, ஒரு சட்டையை கூட அவனுக்கு என்ன செய்யல, எடுத்து கொடுக்கல. ஏன்? அதான் மூத்த பையன் சட்டைக்கு தூக்கி அவனுக்கு அதை போடு, அந்த மூத்த பையன் சட்டையை தூக்கி அவனுக்கு போடு. அதான் உடனே சொன்னாங்க, எப்ப ஏழையா கூட பிறந்தது, ஆனா என்ன பறக்காது, இளையவனா பிறந்தது. எனக்கு அந்த மூத்த பழம் போட்டு கழிச்சு விட்டது எல்லாம் யாருக்குதான்? போற அவனுக்கு. அப்படிதான் போட்டு உட்காந்துக்கிறான். ஏன் சொல்றேன்னா, அப்படி இந்த இளையவன் அவன் தாவீது யாரு? அப்படி இளையவன். அப்படி இளையவனாலே என்ன அர்த்தம்? அப்படி எல்லாம் அப்படி ஓரம் தூக்கி ஒதுக்கிட்டாங்க. இது ஒண்ணுத்துக்கு லாக் கிடையாது போல அப்படின்னு தூக்கி எல்லாம் அவனை ஒன்னும் மதிக்கல. வீட்டுல 4 பேர் சாப்பாடு வைக்கல பாருங்களேன். நாள் எல்லாம் விருந்து நடக்குது, எல்லாம் நடக்குது, விருந்து நடக்குது. அந்த விருந்துல யாரும் இல்ல. வீட்டுல நடக்குது கெடா வெட்டி விருந்து நடக்குது, பலி செலுத்துறாரு, விருந்து நடக்குது. 6 பேர் 6 பசங்க உட்காந்து சாப்பிடுறாங்க. எந்த பையன் உட்காந்து சாப்பிட்டா என்ன? 6 பசங்க அங்க இருக்கிறாங்க. அவனும் பையன் தானே, உன் பையன் தானே அவனும் இல்லையா? 6 பசங்களை வச்சிருக்க. அந்த 7வது பையனை வச்ச என்ன? அந்த அவனை எங்க அனுப்பிட்டு எல்லாம் நீ இப்ப ஆடுமை, நீ எங்க போய் நீ இப்ப ஆடுமை, நீ ஆடுமைக்குதான் லாக்கி, நீ என்ன பண்ணக்கூடாது, நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, நீ ஆடு மேய்ச்சன கடை அப்படின்னு தூக்கி என்ன பண்ணிட்டான், அப்படி ஓரம் தூக்கி போட்டான். தூக்கி அப்படி ஓரம் தூக்கி போட்டு நம்ம ஓரம் தூக்கி போடலாம். கர்த்தர், நான் சொல்றேன், தமிழ் ஒரு பழமொழி பாத்தீங்களா, எந்த குப்பை உயரம் தெரியுமா? எந்த குப்பை உயரம்? குப்பைனால என்ன அர்த்தம்? ஒதுக்கு பிரமாணம் தானே. ஊரு குப்பை உயரம். என்ன குப்பை உயரம்? ஊரு குப்பைன்னு ஒண்ணு இருக்கா? ஊர்ல இருக்கான்னு தெரியல இல்லையா? ஊர்ல பார்த்தா ஊரு குப்பை ஒண்ணு, ஊருக்குன்னு ஒரு குப்பை இருக்கும். அவன் ஆடு மாடு வச்சிருக்கான், அது தனி குப்பை. சரியா? அது குப்பைன்னு அர்த்தம். இந்த ஆடு அதெல்லாம் கொண்டு போய் தனியா வச்சு அது விற்பேன், அது தனி. அது இல்ல, ஊரு குப்பைன்னு ஒரு ஊருக்கு என்ன இருக்கும்? ஊரு குப்பைன்னு ஒண்ணு இருக்கும். இன்னைக்கு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா ஊரு குப்பைன்னு இல்ல, அதான் என்ன பண்றாங்க, வண்டியில வந்து அந்த குப்பையெல்லாம் வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டுறாங்க இல்லையா? அதான் ஊரு குப்பைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வண்டியில வாங்கிட்டு போறாங்க, அப்பெல்லாம் என்ன கிடையாது, யாரும் அந்த வண்டியில வாங்கி போக மாட்டாங்க. என்ன செய்வாங்க, அவங்க கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குப்பையில கொட்டுவாங்க. அந்த குப்பை என்ன ஆயிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும், அது பெருசாயிட்டே இருக்கும். ஏன்? அது குப்பை தான், ஆனா குப்பைனால என்ன இருக்குது, ஒசந்துட்டே இருக்குது. நம்மள குப்பைன்னு நினைக்கலாம், நம்ம உயர்ந்துட்டே இருப்போம். நம்மள குப்பைன்னு நினைக்கலாங்க. ஊர் நம்மள குப்பைன்னு அர்த்தம், ஒன்றுக்குமே உதவாததுன்னு அர்த்தம் இல்லையா? எது குப்பையில போடுவோம்? இப்ப நான் சொல்ற ஒரு பேப்பர் வச்சு, நல்ல பேப்பர் வச்சுக்கோங்களேன், அதை பத்திரமா வீட்டுல இருக்கும் இல்லையா? அது பிள்ளைங்க 2 கிறுக்கி அப்படி ஏதாவது பண்ணி என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேல என்ன பண்ணாது, அப்படி தூக்கி போடுவோம் பாத்தியா, அதாங்க குப்பை. இது எதுக்குமே உதவாதுன்னு சொல்லதான் குப்பை. அந்த உதவாத குப்பை தான் உயரம். அந்த அந்த உதவாத அது அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ இல்லையா? ஊர் குப்பை என்ன செய்யும், உயரும். எனக்கு அதெல்லாம் எல்லாரும் கொட்டுவாங்க. இது தனி குப்பை கிடையாது, அது ஊரில் யாரு வேணாலும் கொட்டலாம். அந்த குப்பையில அது கொட்டி 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 என்ன ஆச்சுன்னா அந்த ஊர் குப்பை வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த ஊர் குப்பை வளர்ச்சியை ஒருத்தரும் தடுக்க முடியாது. ஊர் குப்பை வளர்ச்சியை ஒருத்தரும் தடுக்க முடியாது. ஊர் குப்பை வளர்ச்சி ஒருத்தரும் தடுக்க முடியாது. சொந்த குடும்பத்தை பெத்த அப்பா நம்மளுக்கு கேட்பாங்க இல்லையா, எல்லாம் பெத்தையா கக்கனி அப்படி கேட்பாங்க இல்லையா, எல்லாம் பெத்தையா கக்கனி அப்படி பெத்த பிள்ளை அடிச்சு ஓரம் வச்சுட்டாங்க. ஆனா கர்த்தர் ஓரம் வைக்கல. ஆமே, கர்த்தர் அவனை தான் கூட்டான். அவனை வர சொல்லு, அவன் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சாப்பிடவே மாட்டேன். அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். அவன் வந்தாதான். அப்படி வந்து சாப்பிடறது மட்டுமல்ல, அவன் சகோதரருக்கு நடுவில்
4 பேரோட நீ வாழ்ந்துட்டு போ, நான் யாரும் உனக்கு கேட்க போறது இல்லை, நீ எப்படியே வாழ்ந்துட்டு போலாம் இல்லையா? இல்லங்க, நான் 4 பேரோட வாழ்ற என்ன செய்யல, நான் விரும்பல. ஆமே, நான் ஆண்டவர் ஊழிக்கு அழைக்கும் சொன்ன முதல் வார்த்தை, 4 பேர் மாதிரி செய்யற ஊழிக்கு நான் வரல. 4 பேர் மாதிரி 4 பேரோட அவனை ஒரு சர்ச்சை வச்சிருக்கிறான், ஏதோ ஒரு ஜபத்துக்கு போறான், 2 பேர் வர்றாங்க, ஒரு 4 பேர் வர்றாங்க, இந்த மாதிரி ஊழியம் செய்ய நான் வரல. நான் ஊழியத்தை அழைச்சிக்கன்னா ஊழியம் செய்ய விரும்பினா மற்றவன் செய்யறன செய்ய எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பட் நான் செய்யற ஊழியம் வளரணும், அவ்வளவுதான். நான் செய்யற ஊழியம் அதுக்காக நீங்க என்ன கிரையம் கேட்டாலும் கொடுக்குறேன், அதுக்காக நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு டிகாஷன் வச்சு பச்சை தான் காலை தண்ணி முடிச்சு பச்சை தண்ணி தான் குடிச்சு இது வரைக்கும் ஒண்ணுக்கிறேன். நீ என்ன வேணாலும் நான் தரேன், நீங்க என்ன வேணாலும் சொல்ல நான் செய்யறேன், நீங்க என்ன வேணாலும் நீ என்ன வேணா நான் சொல்றேன், உயிரா கேட்ட கூட கொடுக்குறேன். எனக்கு சபோட அவ்வளவுதான். நான் 4 பேரோட நானும் கோட்டை நான் வாழ விரும்பல. 4 பேரோட 4 பேர் அது மாதிரி நான் விரும்பல. அவங்க வேணா செஞ்சு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பட் நான் செஞ்ச வரணும், என்ன அழைச்சிங்கன்னா நான் வரணும்னு விரும்பினீங்கன்னா நான் இப்படிதான் இருப்பேன். முடியுமா உங்களால? அப்படி ஆண்டவரை கேள்வி கேட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். யார? ஆண்டவரை நான் கேள்வி கேட்டுட்டு தாங்க வந்திருக்கிறேன். ஆமே, சும்மா நான் எடுத்தோட கூட்டம் ஓடி வந்துடல. சரியா? நான் சொன்னேன், நான் இப்ப நல்ல வேலை செய்யணுக்கிறேன், நான் நல்லா சம்பாதிச்சுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை இல்லையா? நீங்க சொன்னீங்கன்னா நான் காசு கூலிக்கு வேணா காசு கொடுத்து உதவுறேன். பட் நான் என்ன செய்ய மாட்டேன், வரல. வரணும்னு விரும்பினீங்கன்னா இப்படிதான் நான் செய்வேன். முடியுமா உங்களால? இப்படிதான் நான் செய்வேன், அவ்வளவுதான். நான் 4 பேர் செய்த போல நான் 10 வருஷம் அந்த கதையே இருக்கக்கூடாது. நீங்க என்ன வேணும் நான் செய்யறேன், நீங்க என்ன வேணாலும் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் செய்ய ரெடி. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உயிரை விடத்த ரெடி, கைய வேணா கைய வெட்டிக்க ரெடி. எனக்கு தான் சபை வரணும், ஆத்மா வரணும், சபை வரணும். முடியுமா உங்களால? அப்படின்னு ஏசார கேள்வி கேட்டு சரியான பிறகுதான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். ஆமே, சும்மா வந்து நாங்க உட்கார்ந்து இல்லை, சும்மா வந்து ஏதோ சரி உங்கள்கிட்ட வேலை நல்ல வேலை செய்யணும், நல்லா சம்பாதிச்சிருந்தேன், எனக்கு பணத்துக்கு குறைவே கிடையாது. எப்போ நான் வேலை செய்யும் போது எனக்கு பணத்துக்கு குறைவே கிடையாது. நல்ல வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சிருந்தேன். அந்த நேரம் தான் கதை அழைச்சார். நான் அவரை கேட்டதான் 4 பேர் செய்ய நான் விரும்பல. நான் இருக்கிற இடத்துல நான் சொல்றேன், மற்றவனோட மேல இருக்கணும், மற்றவனோட மேல பொறாமை இல்லை. நான் உழைக்க விரும்புறேன். இன்னைக்கு நான் தூங்குறது 1.5 மணி நேரம், அது முழுசா தூங்கல, டைமை பார்த்துனே தூங்குறேன். டைம் ஆயிடுச்சான்னு சரியா? 6:45 அப்படி படுத்தேன். ஆனா படுக்க முடியல, ஏன்னா அங்கங்க பிடிச்சிச்சு, அங்கங்க அப்படி நீண்டு படுக்க முடியல. அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் படுத்தேன், அதுக்கு மேல முடியல, டைம் ஆயிடுச்சு. எனக்கு அன்னைக்கு அங்க பேசணும், அடுத்து அங்க பேசணும், சாயங்காலம் பேசணும், ஆண்டவர் என்ன பேசணும். ஒரு பக்கம் என்ன பேசணும்னு ஓடுது, ஒரு பக்கம் உடம்பு டயர்டு, ஒரு பக்கம் டைம் ஆயிடுச்சான்னு பாக்குது. ஆக மொத்தம் என்ன வரல, அப்படி படுத்துமே தவிர தூக்க வரல. நான் சொல்ல 8:05 எழுந்துட்டேன். 6:45 தான் அப்படி படுத்தேன். 8:05 எழுந்துட்டேன். 8:05 பார்த்து 8:05 ஆகி போச்சு. இப்போதான் 8:05 பாக்குறேன், 8:05 ஆகி போச்சு. இன்னும் குளிச்சு ரெடியான 9 மணி ஆயிடும். அதுக்குள்ள போனா 9 ஆயிடும். என்ன டக்குன்னு வந்து அப்படியே குளிச்சு ரெடி ஆயிட்டு வேகத்துக்கு மட்டும் வந்துட்டே இருந்துட்டேன். ஏன்னா சொல்றேன்னா, நான் உழைக்க ஆயத்தம். நைட்டு வரை கண்ணு முடிக்கல, 2 நாளா பாசிங்க இருக்கிறேன். நான் சொல்றேன், அந்த பிரசல 7 பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். தண்ணி கூட குடிக்காம உபவாசம் 7 பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். 7 பிரசங்கம் சாதனை உட்காந்து அப்படி வேறு வராம கத்தல, உயிரை கொடுத்து கத்தி இருக்கிறேன். அவ்வளவு பட்டிருக்கிறேன். எப்ப அடுத்து தோண கத்தர் கேட்பாரா? நைட்டு தான் முடிச்சு அனுப்பி இருக்கிறோம் இல்லையா? வெடிங்க உங்களை அனுப்பணும். ஏன் நைட் வந்து படிக்காலம் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஆண்டவர் கேட்பாரா? அவர் கேட்கிறாரா கேட்கலையோ, எனக்கு ஒத்துக்கல, அவ்வளவுதான். எனக்கு வீட்டுல போனால கொத்து எல்லாருக்கும் ஒரே சத்தம். காலையில எப்போ காலை வீட்டுல போனா அவங்க தூங்கி இருந்தாங்க, ஒரே மொத்த பேரும் ஒரே சத்தம். என்னது இன்னமா தூங்குறது? அவங்க சொன்னாங்க படுத்தது இப்பதானே புதனா விட்ட புதனா வந்து படுத்தோம். இப்போதானே நான் கேட்டேன், உன்ன மாதிரிதான் நானும் படுத்தேன், உன்ன மாதிரி தானே. நான் இடம்போது உனக்கு என்னங்க இருக்கு இல்லையா? நான் இடம்போது உண்மைதானே. நான் சொல்றேன், நான் உழைக்க வந்திருக்கிறேன், நான் சும்மா இருக்க வரல, ஓய்வெடுக்க வரல, உழைக்க வந்திருக்கிறேன். உழைக்கிறதுக்கு அங்க முடிக்கிறேன். மேக்ஸிமம் நான் 1 மணி நேரம் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த 1.5 மணி நேரம் ஆகி போச்சு கணக்கு இல்லையா? கணக்கு 1 மணி நேரம் தான் சொன்னேன். ஆனா என்ன இருக்குது, 1.5 மணி ஆயிடுது. அங்க 1 மணி நேரம் சொல்லியிருக்கிறேன், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும். திரும்ப சாயங்காலம் என்ன இருக்கு, சாயங்காலம் திரும்ப ஜபம் இருக்கு. 1 மணிக்கு முடிச்சு அனுப்புவோம். முடிச்ச உடனே ஒரு கடைக்கு ஜெபமான போகணும், புதுசா கட்டி இருக்கிறாங்க, அதுக்கு போய் ஜெபமான போகணும். அதை முடிச்சுட்டு வருவேன். 6 மணிக்கு திரும்ப ஜபம் இருக்கு. ஏன்னா சொல்றேன்னா, நான் உழைக்க ஆயத்தம். நான் 4 பேரோட உணர்க்க நான் விரும்பல. 4 பேரோட அவன்லாம் அப்படித்தானே இருக்கிறான். அவன் இருக்கட்டும், நான் இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். அவன் வேணா அப்படி இருக்க, நான் அப்படி இருக்க விரும்பல. நான் இருக்க விரும்புறேன். மற்றவங்களை விட நான் உயர்வதா இருக்க விரும்புறேன், ஆசீர்வாதம் இருக்க விரும்புறேன். ஆமே, ஆடம்பரமா இருக்க விரும்பல, ஆசீர்வாதமா இருக்க விரும்புறேன்.
ஆமே. எப்படி இருக்க விரும்பல? ஆடம்பரமா இருக்க நான் விரும்பல. நல்லா சாப்பிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா அப்படியே நீட்டா அப்படியே மேக்கப் பண்ணி திரும்பறதுக்கு நான் வரல. நான் சொல்றேன் எனக்கு அதுக்கு முன்னாடி அப்படிதான் பண்ணிருந்தேன். ஆனா சொல்ல என்னைக்கு பைபிள் அன்னைக்கு மொத்த குப்பையில தூக்கி போட்டு அவ்வளவுதான். அன்னைக்கு மொத்தத்தை குப்பையில போட்டு அவ்வளவுதான். ஏன்னா சொல்றேன்னா 4 பேரோட போல இருக்க விரும்புறியா இல்ல 4 பேரோட மேல வாழ விரும்புறியா? விருப்பம் என்ன? இன்னைக்கு இந்த கால கதை முதல் நாள் கதவுல பார்த்து கேட்கிறேன், உன் விருப்பம் என்ன? 4ஓட ஒன்னா வாழ விரும்புறியா இல்ல 4 பேர் வேணும் இருக்க? நான் அப்படி வாழ விரும்பல, நான் மேலதான் வாழ விரும்புறேன். எப்படி வாழ விரும்புற? நீ எப்படி வாழ விரும்புற? உன் விருப்பத்தின் அடிப்படை தான் கத்தனை கிரியை செய்ய போற. ஆமே. எனக்கா சொல்றேன், மனம் இருந்தா மார்க்கம் உண்டு இல்லையா? மனசு இருந்தா வரணும்னு நினைச்சாதான் வந்தீங்க இல்லையா? இப்பதான் காலைல தான் வந்தோம், உடம்பு டயர்டா கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் வேணா பாத்துக்கலாம் அப்படின்னா வந்திருப்பியா? எதனால வந்தீங்க? உடம்பு முடிஞ்சா வந்தீங்க இல்ல? நைட்டு பூரா உட்காந்துங்க, நைட்டு பூரா கண்ணு முடிச்சீங்க. எதுக்கு ஓடி வந்துருக்கிறீங்க? போகணும்னு மனசு இருந்துச்சு, அதனால வந்திருக்கிறீங்க இல்லையா? ஏன் மத்தவனா வரல? போகணும்னு அவனுக்கு என்ன இல்ல, நைட்டு தான் போயிட்டு வந்தோம், இப்ப என்ன காலைல போனோம், நான் நாளைக்கு வேணா பாத்துக்கலாம் போ அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அது அவங்க சூழ்நிலை, அவங்க சௌரியம். நான் ஏன் சொல்றேன்னா மனசு இருந்தா மார்க்கம் உண்டு அவ்வளவுதான். போகணும்னு நினைச்சு வந்து உட்காந்துக்கிறீங்க இல்லையா? போக கூட நினைச்சிருந்தா உன 1000 கையில கட்டிட்டு வந்திருக்க மாட்டான் இல்லையா? வரமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டோம்னா வர மாட்டேன் அவ்வளவுதான். ஏன்? போகணும் விருப்பம் இல்லை அவ்வளவுதான். அது இன்னைக்கு என்ன உன் விருப்பம்? 4ஓட ஒன்ன வாழ விரும்புறியா இல்ல 4 பேரை விட நான் சிறந்த வாழ விரும்புறியா? நீ எப்படி வேணாலும் வாழலாம், உனக்கு கத்தவர் கேட்கல. இன்னைக்கு தேவன் சொல்றது என்ன? உன்னை கனப்படுத்தணும் நான் விரும்புறேன், உன்னை கனப்படுத்தணும் விரும்புறேன். எப்படியுமே இல்ல 4 பேரோட மாதிரி இல்ல, 4 பேருக்கு நீ மேல இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். 4 பேருக்கு 10 பேருக்கு நீ மேல இருக்கணும் விரும்புற. என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லார விட நீ மேல இருக்கணும். எல்லார விட போன வருஷம் 1ஆம் தேதி சொல்லிட்டு போனோம், உன் உள்ளத்தையும் நிரப்போமா இல்லத்தையும் நிரப்போம் இல்லையா? போன வருஷம் 1ஆம் தேதி சொல்லிட்டு போனோம், உள்ளமோ நிரம்போ உன் இல்லத்தையும் நிரப்போமா அப்படி சொன்னோம் இல்லையா? இன்னைக்கு சொல்றாரு உள்ளம நிரம்பனா மட்டும் போதாது, அது 4 பேருக்கு நிரம்பது நமக்கு நிரம்பது. 4 பேருக்கும் நிரம்பது நமக்கு நிரம்பது. அப்ப என்ன பிரயோஜனம்? உள்ள நிரம்பதோ எல்லாம் நிரம்பதோ எல்லார விட நான் மேல இருக்கணும், எல்லார விட மேற்பட்டவனா இருக்கணும், எல்லார விட நம்ம மேற்பட்டவன். அதான் தேவ விருப்பம், அதுதான் தேவனுடைய விருப்பம். காலையில கர்த்தர் நம்மளை மேன்மையா வைக்க விரும்புறோம், எல்லாரை விட நம்மளை மேன்மையா வைக்க விரும்புறோம். சரியா? உன் குடும்பத்துல இருக்கிறவங்களை விட, உன்னோட பிறந்திருக்கிறவங்களை விட, இன்னும் சொல்ல போனா உன் கூட வளர்க்கிறவங்களை விட, உங்க தெருவுல இருக்கிறவங்களை விட, அப்ப உங்க தெருவுல இருக்கிறவங்களை விட எப்படிதான் இருக்கணும்? சிறந்த மேல இருக்கணும், மேல இருக்கு. நீ ஆசீர்வாதமா இருக்கணும், அதான் தேவனுடைய விருப்பம். இன்னைக்கு முதல் நாள் கதை சொல்லி அதான் ஆஸ்வதிக்க. என்ன ஆஸ்வதிக்கிறான்? என்ன கனம் பண்றவன நான் கனம் பண்ணிடுவேன். கனம் என்ன அர்த்தம்? எல்லாரை விட நான் மேல இருக்கணும், நீ எல்லாரை விட மேன்மையா இருக்கணும், எல்லாரை விட இன்னும் ஒரு படி இறங்கி சொல்லணும்னு சொன்னா நீ ஒரு ஆள் கிட்ட நிக்க கூடாது, 4 பேர் உங்ககிட்ட தான் வரணுமே தவிர நீ ஒரு ஆள் கிட்ட நிக்க கூடாது. ஆமே. இன்னும் நான் சொல்றேன், இன்னும் விளங்குற மாதிரி சொன்னா நீ எதுக்குமே ஒரு ஆள் கிட்ட என்ன செய்யக்கூடாது, நீ நிக்க கூடாது. 4 பேர் உங்ககிட்ட தான் நிக்கணும். 4 பேர் உங்ககிட்ட நிக்கலாமே ஒழிய 4 பேர் கிட்ட நீ பண்ணி செய்யக்கூடாது, நீ பா நிக்க கூடாது. அதான் தேவன் விரும்புறார். தாவீது சொல்றார் 6 பேர் அண்ணன் தம்பி, அவன் வேணா உங்ககிட்ட வரணும், நீ என்ன செய்யக்கூடாது, இந்த 6 பேர் கட்டி பண்ணி நீ நிக்க கூடாது. எல்லாரை பார்க்கிலும் மேன்மையா வைக்க கர்த்தர் விரும்புறார். ஆமே. கர்த்தர் நம்ம சொல்ற அதுதான், எல்லாரை பார்க்கிலும் உன்னை கர்த்தர் மேன்மையா வைக்க விரும்புறார். அப்படி நீ விரும்புறியா? அப்படி விரும்பினா ஒன்னே ஒண்ணு செய். என்ன செய்? தேவனை துதி. உன்னோட காசை கேட்கல, உன்னோட பணத்தை கேட்கல, உன்னோட சொத்தை கேட்கல, உன்னோட ஆசையை கேட்கல, ஒன்னே ஒண்ணு என்ன செய்? ஆண்டவரை துதி. ஆண்டவரை இப்ப தாவீது செஞ்ச ஒன்னே ஒண்ணுதாங்க. தாவீது செஞ்ச ஒன்னே ஒண்ணு, அது ஒண்ணுதான். என்னது? எப்போது அவன் சொல்றேன், இன்னைக்கே இருக்கு இந்த சின்ன பாத்தீங்கன்னு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன அப்படி கொட்டா வச்சிருக்கோம், அதுல நூல் கட்டிக்குவாங்க, அதை அடிச்சுட்டு கிடப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க? அடிச்சுட்டு கிடப்பாங்க. நம்ம வீட்டுல பிள்ளைங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தவளையை பார்த்தா தம்மு தட்டுவான் இல்லையா? டேய் கம்முன்னு தான் ஏற, தவளை போற நொக்காய் போச்சு, அவன் கம்முனே இருக்க மாட்டான். ஏன் கம்மன் இருக்க மாட்டான்? இரும்பு பிடிச்ச கையும் சொரங்க பிடிச்ச சும்மா இருக்காதான் இல்லையா? இரும்பு பிடிச்ச கையும் அது என்ன ஆகிட்டே இருக்கும், அது தட்டிக்கிட்டே இருப்பான். செவத்தை பார்த்தா தட்டிக்கிட்டே இருப்பான். செவத்தை பார்த்தா தட்டின்னு இருப்பான், கதவை பார்த்தா தட்டிக்கிட்டு இருப்பான் இல்லையா? ஒரு சொம்பு கட்டா தட்டிக்கிட்டே இருப்பான்.
ஏன்னா கம்மனு தான் மொத்த சொம்ப நொக்காய் போச்சா. யாரும் தண்ணி வந்தா கூட என்ன செய்ய முடியாது, கொடுக்கறதுக்கு வெக்கமா இருக்குதுடா. தொய்ய சொம்ப வையிடா, அப்ப வேணா வைக்குவான், திரும்ப தூக்குவான். ஏன் ஏன்? அதான் அவனுக்கு கிருபை, அதான் அவனுக்கு, இதுதான் அவனுக்குள்ள கிருபை. இது எல்லாரும் எனக்கெல்லாம் செத்தா கூட தாளம் வராதுங்க. எனக்கெல்லாம் நீங்க சுட்டு போட்டா கூட எனக்கு தாளம் தட்ட தெரியாது. சரியா? எனக்கு அடிச்சா கூட தாளம் தட்டினா தட்ட தெரியாது, வராது எனக்கு. இந்த கையில் தட்டுறாங்க பத்தியா, அதெல்லாம் அருமையா தட்டுவாங்க சில பேர். அப்படியே பக்கம் அப்படி அருமையா தட்டுவாங்க. எனக்கெல்லாம் சுத்தமா தட்ட வராது. நீ அடிச்சாலும் வராது, திட்டாலும் வராது. எனக்கு அப்படி வரவே வராது. இந்த ட்ரம்மனை ஒன்று அடிச்சதே கிடையாது. வந்தாதானே அடிக்கிறதுக்கு, அதில் கையில் வந்தாதானே அடிக்க, இல்லையா? எனக்கு அதை தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏன்? அதை கிட்ட கூட தான் போக முடியாது, எனக்கு தெரியாது. அது நீ இதுக்கு மேலேயும் வராது, இதுக்கு மேலேயும் அது வராது. ஏன்னா சொல்றேன்னா, அந்த தாவீது பாருங்க, ஆடு மேய்க்க போயிட்டான். அப்படியே சரி உட்காந்து அப்படியே சோகம் உட்காந்து, சரி நம்ம அப்பாலாம் அப்படி விட்டுட்டாங்களே, அம்மா அப்படி விட்டுட்டாங்களே, ஆனா தம்பி அப்படி உட்காந்து கிடக்கல. அவன் குச்சி தூக்கின்னு போயிட்டான். என்னன்னு போயா, நான் தோத்திரம் பண்ண கிடக்குறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன்? நான் தோத்திரம் பண்ணிக்கிறேன், இல்லையா? தோத்திரம் பண்ண ஆடு அங்க போறான். எங்க போறான்? தோத்திரம் பண்றவங்கிட்ட ஆளு போறான். ஆமே, அவன் எங்க இருக்கிறான் தேடு. ஏன்னா ஆடு மேய்க்கிறாள் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஆடு மேய்க்கிறவங்கள நீ வேணா போய் பாருங்களேன், தேடி பாருங்களேன். ஏன்னா ஆடு ஒரு இடத்துல இருக்கும், இங்க மேய, அப்புறம் பார்த்தா அங்க போகும், அப்புறம் பார்த்தா அங்க போகும், அது போயினே கிடக்கும், இல்லையா? அந்த ஆடு மேய்க்கிறான் தேடுறது அவ்வளவு கஷ்டம். ஆடு மேய்க்கிறான் தேடுறது, அவன் இங்கதான் இருப்பான்னு சொல்ல. மாடு வேணா அங்கதான் கிடக்கும், மாடு கட்டி அது மாடு மேய்ஞ்சு கிடக்கும், இல்லையா? ஆனா ஆடு அது ஒரு இடத்துல நிக்க. இன்னும் வெள்ளாடு இருக்கு பத்தியா, ஐயோ அது பேர் ஏன் வெள்ளை, அது கருப்பாடு, அதுக்கு ஏன் வெள்ளாடு வச்சாங்கன்னு தெரியல, இல்லையா? அந்த ஆடு பாத்தீங்கன்னா அது எங்க நிக்கிறதே சொல்ல முடியாது, இல்லையா? வெள்ளாடு வாய் வைக்கிறது விளங்காது. வெள்ளாடு வாய் வச்சா அது அந்த வெள்ளாமையே விளங்காது. அந்த மாதிரி ஆடு அது எங்க தலைகளை நேரம் அங்க ஓடும், இங்க ஓடும், அங்க ஓடும், அங்க ஓடும். ஐயோ, அந்த ஆடை மேய்ச்சவள படாத பாடு அவனுக்கு, இல்லையா? எமரியான பரவாயில்ல, அடுக்க அவனுக்கு கம்மு நின்னுக்கும். இந்த வெள்ளாடு அடங்கவே அடங்காது. என்ன ஆடு அது? ஆனா இப்ப மொத்தம் கருப்பு எனக்கு வச்சிருக்கான் வெள்ளாடுன்னு. அந்த ஆடு என்ன செய்யாது, அடங்கவே அதாவது ஓடிக்கினே இருக்கும். அந்த மாதிரி இவனை எங்க போய் தேடுறது? எங்க போய் இவனை எங்க போய் தேடுறது? அதான் தேடு. நீதானே உதவாதம் சொன்ன, நீதானே உதவாதம் ஒதுக்கின, நீதானே ஒதுக்கின, தேடு போ. என்ன பண்ணு? அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். இவனுக்கு என்ன போராட்டப்போ யோசிச்சிருப்பான். அப்போ கம்மன் என்ன பண்ணிருக்கலாம், அவனை வீடோட வச்சிருந்தா கூட நம்ம தொந்தரவு இல்லையா போயிருக்க. இப்ப யாரா இவனை தேடி அலையறது, இல்லையா? இப்ப யார் இவனை தேடின்னு? இவன் எங்க ஆடு மேய்ச்சி நிற்கிறானோ, எங்க பண்ணிக்கிறானோ, யார் இவனை தேடி அலையறது, இல்லையா? அவனை நீ போறிடா, அவன் எங்க இருக்கிறானோ நான் எங்க போட்டு போனிருப்பான் ஒருத்தன், இல்லையா? இன்னொருத்த கேட்டிருப்பான், ஏன்னா ஆறு பேர்ல நீ என்ன போய் விடா, அவனா என்ன தேட முடியாது போங்க, அப்படி சொல்லியிருப்பான், இல்லையா? ஏன் நான் சொல்றேன்னா, நீ தானே ஒதுக்கின, தேடு, தேட வச்சிருவாரு. நீ தானே ஒதுக்கின, நீ தானே உதவாதவன் சொன்ன, அவன் எதுக்குமே லாய்க்க, நீ தானே சொன்ன, அவன் அரசனாக்க லாய்க்கல, அவன் ஆடு மேய்க்கதான் லாய்க்க, நீ தானே சொன்ன, தேடு. என்ன பண்ணு? தேடு போ, காடு காடா தேடு போ. அவன் எந்த காட்டுல மேய்க்கிறான் போ, காட்டு காடா போ, காடு காடா போ. ஏன்னா நீதானே ஒதுக்கின, நீதானே ஒதுக்கின. ஒதுக்க ஒருத்தர் நம்மளை தேடுவாங்க. ஒரு ஆள் இன்னைக்கு தேடாம இருக்கலாம், நாள் வரும் உன தேடுவான். நாள் வரும், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, நாள் வரும் உன தேடுவான். நாள் வரும், இன்னைக்கு வேணா இன்னைக்கு ஒதுக்கப்பட குப்பைய போல தெரியலாம், இன்னைக்கு எதுக்குமே உபயோகமானது ஆள போல தெரியலாம். நாள் வரும் உன்னை தேடுவான், தேட வைப்பாரு, உன்னை தேட வைப்பாரு. நீ எங்க இருக்கிற, நீ எங்க, நீ ஆடு மேய்ச்சாலும் சரி, நீ நிலத்துல போனாலும் சரி, நீ எங்கனாலும் சரி, எங்கயா அந்த ஆளு, எங்கயா, எங்க அந்த ஆளு, எங்க அந்த அக்கா, எங்க அந்த தங்கச்சி, எங்க அந்த புள்ள, அவன் காணவ எங்க தேடுவா ஒரு நாளைக்கு. இன்னைக்கு எழுதிக்க கத்த தீர்க்கமா சொல்லி அனுப்புறா. உன்னைக்கு இன்னும் ஒதுக்கப்பட நினைக்கலாம், ஒரு நாள் வரும் உன்னை தேடுவாங்க. இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட குப்பை தான் நீ, இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட இந்த ஒதுக்கப்பட்ட குப்பை தான் நீ. நீ உன்னை ஒதுக்கிதான் வச்சிருக்காங்க, பட் ஒதுக்கி வைக்கிறதுனால நீ உயர்ல நினைக்காத. ஒதுக்கப்பட்ட குப்பை தான் அது உயரம் என்பதை எனக்கு விளங்கி அனுப்பும். இன்னைக்கு ஊரனை ஒதுக்கி இருக்கலாம், உன் சமுதாயம் ஒதுக்கலாம், ஏன் உன் கூட பிறந்தவனை ஒதுக்கலாம். கேட்டாங்க ஒதுக்க. எங்க 6 வருஷம் கேட்டு பேச்சே கிடையாதுங்க. எங்க வீட்டுக்காரெல்லாம் அவங்க அப்பா அம்மா 6 வருஷம் பேசவே கிடையாது. வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கி அனுப்புனாங்க. எதுக்கு? சர்ச்சைக்கு வந்ததுக்கு, வேற ஒதுக்கம் கிடையாது. என்னதுக்கு? நான் கூட பணம், நான் ஒரு பைசா கூட இன்னைக்கும் வாங்குறது இல்ல. சரியா? உன் பணமா நீ எடுத்துட்டு போன்னு சொல்றேன். உன் பணமா, உன் பணம் தான் நீ எடுத்து, உன் பணம் எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு ஏத்து கொடுக்குற நான் ஏன் உங்ககிட்ட வாங்கணும்? ஆமா, நான் எங்க அப்பா அம்மா கொடுக்குற பணத்தையே வாங்குறது இல்லை. எங்க அப்பா அம்மா கொடுக்குற பணத்தையே
நான் சொல்றேன், நீ என்ன பெற்றிருக்கிற, நான் உனக்கு சொல்லப்படும், உன் காசு எனக்கு வேணாம், நீ என்ன வேணா பண்ணிக்க போ. இன்னைக்கு வரைக்கும் அவன் காசு என்ன பண்ண கேட்டதே கிடையாது. ஆமே, இன்னைக்கு உரிமை நான் தான் காசு கொடுக்குறேன், ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் செலவு பண்றேன். ஏன் சொல்றேன், என் கடமை நான் செய்யறேன், உன் காசை நீ என்னவோ பண்ணிக்கும். எங்க அப்பா அம்மா கூட காசு வாங்கல, நான் ஏன் அவருக்கு கூட காசை வாங்க போறேன். ஆமே, ஏன்னா சொல்றேன்னா, நான் ஒரு 6 வருஷம் பேச்சுவார்த்தையே கிடையாது. அதே ஊருக்கு வருவாங்க, அவளை வந்து பார்க்க மாட்டாங்க. எப்படி இருக்கும்? அதே ஊருக்கு வருவாங்க, அவளை வந்து பார்க்க மாட்டாங்க. மூத்த பிள்ளை பிறந்திருக்கான்னு சொல்லி நான் பண்ணல, எங்க பச்சை ஒருத்த பண்றான். அப்படியா, சரி, அதோட சரி. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த ஊர்ல அந்த குழந்தை கூட என்ன செய்யல, எங்க மகளவங்களை 2 பேரும் பார்க்கவும் கிடையாது, ஒரு பச்சை துணியை தான் பிள்ளைகளும் போடவும் கிடையாது. ஏன்னா சொல்றேன்னா, அன்னைக்கு ஒதுக்கப்பட்டோம், இன்னைக்கு கூப்பிடுறாங்க வான்னு, எனக்கு போக நேரம் இல்லை. அன்னைக்கு ஒதுக்கப்பட்டங்க, எதுக்கு வேற ஒண்ணுத்தும் கிடையாது. அவ சர்ச்சைக்கு போயிட்டா இல்லையா, அதனால இனி உனக்கு எனக்கு என்ன கிடையாது, சம்மதமே கிடையாது. கையெழுத்து போட்டுதான் வந்தோம். ஆமே, கையெழுத்து போட்டுதான் அன்னைக்கு கையெழுத்து போட, இன்னைக்கு கையெழுத்துக்கு ஏங்குறாங்க. ஆமே, இன்னைக்கு வரமாட்டேன், அன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு வரமாட்டாங்களான்னு கேக்குறாங்க. ஆமே, நாள் வருங்க, நாள் வரும். ஒரு வாங்க என்ன சொன்னாங்க, என் வீட்டு பக்கம் வரவே கூடாது அப்படின்னு கையெழுத்து வாங்கினாங்க. உனக்கு எந்த சந்தமுமே, எந்த சொந்தமும் கிடையாது, எந்த பந்தமும் கிடையாது, நீ யாரோ நான் யாரோ, அப்படிதான் கையெழுத்து போட்டு வந்தான். 6 வருஷம் எந்த பேச்சுவார்த்தை கூட கிடையாது. ஒரு பேச்சுவார்த்தை கூட, இன்னைக்கு சொல்றேன், அவன் வீட்டு மொத்த பஞ்சாயத்து அவகிட்ட தான் வருது. அவன் வீட்டுடைய மொத்த பஞ்சாயத்து அவகிட்ட தான் வருது. நான் சொல்ல சும்மா போனது கொஞ்சம் போன வேடின்னு, அவங்க அப்படி சொல்றாங்களா, இவன் இப்படி பண்ணாலாம், இவன் இப்படி பண்ணாலாம், இதான் உனக்கு பொழப்ப, வெய்ய போனாங்க. ஏன் சொல்றேன், ஒரு நாள் சொன்னாங்க உனக்கு எனக்கும் சம்பந்தமே வேணாம், இன்னைக்கு சொல்றாங்க மொத்தத்துக்கும் பஞ்சாயத்து அவன் தான் பண்ணி நிற்கிறான். ஏன் சொல்றேன், நாள் வரும், கத்தவனுக்கு தீர்க்கமா நீங்க சொல்லி அனுப்புறா. காலில் வந்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் தீர்க்கமா சொல்லி அனுப்புறா. நாள் வரும், இன்னைக்கு நீ ஒதுக்கப்பட்ட போல தெரியலாம், நாள் வரும், உன்னை தேட வச்சிருவேன், உன்னை தேட வைப்பேன். யார் ஒதுக்குறாங்களோ அவங்க உன்னை தேடி வரணும், தேடி வருவாங்க, தேடி வர வைப்பேன், தேடி வர வைப்பேன். நான் சொல்றேன், வேற யாரும் சொன்னா கேட்க மாட்டான். சாமுவேல சொல்லி வைக்கிறான் இல்லையா, இப்ப அவன் சொன்னா கேட்டுதானே ஆகணும் இல்லையா. வேற யாரும் சொன்ன என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். யார் சொல்லி இருக்கிறா, சாமுவேல சொல்லி இருக்கிறாரு இல்லையா. சாமுவேல அவன் வரவன சாப்பிட மாட்டான் சொல்லிட்டார்ல. இவர் எதனா சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். இவர் ஏதாவது சொல்லிட்டான், கதை முடிஞ்சிச்சு. அவன் பாக்குறான், அவர் சொல்லிட்டாரு, தேட வைப்பாரு, தேட வைப்பார். இன்னைக்கு தேடாம இருக்கலாம், இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட குப்பைய போல இருக்கலாம், இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்ட நபரை போல இருக்கலாம். நாள் வரும், உன்னை கத்த தேட வைப்பா. உன்னை தேடுறது மட்டுமல்ல, உன்னை முக்கியத்துவப்படுத்தி உன்னை உயர்ந்த ஸ்தானம் பார்ப்பதற்கு என் ஆயத்தமா இருக்கு. உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு அழகு பார்க்கறதுக்கு என் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமே, ஆமே. அது ஒன்னே ஒண்ணுதாங்க. உன்னோட காசை கேட்கல, உன்னோட பணத்தை கேட்கல, ஒன்னே ஒண்ணு, தேவனை எப்போதும் கனம் பண்ண, தேவனை எப்போதும் ஸ்தோத்திரம். வேற ஒண்ணும் கிட்ட கேட்கல, உன் காசை கேட்கல, உன் பணம் கேட்க, ஒண்ணும் கேட்கல. ஒண்ணு செய், கர்த்தரை துதி. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ண. வேற 6 பேரும் ஒருத்தன் வாயில ஸ்தோத்திரம் வந்ததே கிடையாது. ஒருத்தன் வாயில கூட அவன் விழுந்தா கூட ஸ்தோத்திரம் பண்ண கிடையாது. ஆனா ஒருத்தன் ஸ்தோத்திரத்தை விட்டு பிரியவே கிடையாது. ஆமே, ஆடுமைக்கு போகும்போதும் ஐயோ எல்லாம் ஒதுக்கிட்டாங்களே, அவன் உட்கார்ந்து தோத்திரம், உட்கார்ந்தாலும் வந்தாலும் தோத்திரம், வராட்டியும் தோத்திரம், அவ்வளவுதான். ஆமே, வந்தாலும் தோத்திரம், வராட்டியும் தோத்திரம், அவ்வளவுதான். ஒரே தோத்திரத்தை முடி. ஆமே, அப்படி முடிச்சான் தாவீது. எப்படி முடிச்சான், நீ சோறு போட்டாலும் தோத்திரம், சோறு போடனாலும் தோத்திரம் இல்லையா. 6 பிள்ளைக்கு சோறு போடுற, எனக்கு போடலையா, தோத்திரம், அவ்வளவுதான். நாள் வரும், என தேட வைப்பார். ஆமே, நாள் வரும், என தேட வைப்பார். தேடினானா, தாவீத தேடினானா, வர்ற வரைக்கும் சாப்பிடல. ஆமே, அவன் மட்டும் சாப்பிட, மொத்தமே சாப்பிடல, மொத்த பேருமே சாப்பிடல, எல்லாம் வச்சு உட்காந்துக்கிறான். எப்ப தாவீது வருவான், எப்ப தாவீது வருவான், எப்ப தாவீது வருவான், எப்ப தாவீது வருவான். வர்றது அவன மாதிரியே கேது, வர்றது இவன மாதிரியே கேது. அவன் காண வேற ஆளுக்குறான், இவனா அவன் இந்த பக்கம் வரானா, அந்த பக்கம் வரானா. நாள் ஒண்ணு வரும், உன்னை கர்த்தர் தேட வைப்பாரு. தேட வச்சு உன்னை கனப்படுத்தி எல்லாரை பார்க்கிறோம் ஒரு மேன்மையான சந்தனம் வச்சு உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமே, நீ செய்யற ஒரே ஒரு காரியம் தாங்க. என்னது,
ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே. எல்லாவற்றை பார்க்கிலும் ஸ்தோத்திரம் பண்ணுதலே தாக்கும். எல்லாவற்றை பார்க்கிலும் ஸ்தோத்திரம் பண்ணுதலே தாக்கும். ஸ்தோத்திரம் பண்ணு. எந்த அளவுக்கு துதிக்கிற உன் வீட்டுல எப்படி இருக்கணும்? எப்ப பார் துதி சத்தம், ஸ்தோத்திர சத்தம். நடந்தா தோத்திரம், உட்காந்து நான் சொல்ற தூக்கம் பெணாத்தன கூட ஸ்தோத்திரதாங்க பெணாத்தணும். ஆமே. தூக்கத்துல பெணாத்தனா கூட தோத்திரதான் பெணாத்தணும். ஆமே. வேத நடிகை பெணாத்திரையா தோத்திரம் பெணாத்த தோத்திரத்துல கூட. ஆமே. பெணாத்திர தோத்திரமா தான் இருக்கணும். அப்படி மட்டும் துதிச்சு பாரு ஆண்டவரை. தாவீது பண்ண ஒரே ஒரு காரியம், கர்த்தரை துதிச்சாங்க. ஆண்டவரை துதிச்சாங்க. ஆண்டவரை துதிக்கிட்டே இருந்தான். அவன் எதை பத்தியுமே சட்டை பண்ணிக்கல. எதை பத்தியுமே அவன் சட்டை பண்ணிக்கல. எதை பத்தியுமே கவலைப்பட்டு ஒன்னே ஒண்ணு ஸ்தோத்திரம். முதல் நாள்ல கர்த்தர் நமக்கு சொல்லி அனுப்புறா, ஒண்ணு செய், ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமே. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணு. கனம் பண்றாங்களா? ஸ்தோத்திரம். கனவீனம் பண்றாங்களா? ஸ்தோத்திரம். ஆமே. கனம் பண்றாங்களா? ஸ்தோத்திரம். கனவீனம் பண்றாங்களா? ஸ்தோத்திரம் பண்ணு. அவ்வளவுதான். ஒரே ஒரு ஸ்தோத்திரம். தோத்தப்பட்டு போயிட்டே இரு. ஆமே. தாவீது பண்ணான். தாவீது அதான் பண்ணான். நாள் வந்துச்சு, 6 பேர் அரசனா மாறல, ஒருத்தன் தான் அரசனா மாறணும். யாரு? ஒதுக்கப்பட்ட குப்பை தாங்க வசந்துச்சு. ஒதுக்கப்பட்ட குப்பை தான் வசந்துச்சே தவிர, நான் சொல்றேன், அங்க வீட்டுல சேர்த்து பத்திரப்படுத்த பாரு, அதெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு குப்பை மட்டும் தானே அப்படியே உயர்ந்து மேல போச்சு. ஏன் தெரியுமா? அது ஒதுக்கப்பட்ட குப்பை, அது ஊரு குப்பை. அது அந்த கத்தை உயர்த்தினார். ஆமே. எல்லாரையும் பார்க்கிறோம். உன்னை கர்த்தர் மேன்மையா வைக்க விரும்பல, எல்லாரும் போல வாழ வைக்க கர்த்தர் விரும்பல. இந்த முதல் நாள்ல கர்த்தர் தீர்க்கமா சொல்றது, அவனுக்கு ஆயத்தமனே பேசல. எல்லாமே பாண்டிக்கும் போது என்ன சொல்லட்டும் அவன் சொல்றான், பார்த்தான். ஸ்தோத்திரம், துதி என்பதை தேவனை மகிமைப்படுத்து, கனப்படுத்து. கட்ட வார்த்தை, என்னை கனப்படுத்தவனே நான் கனப்படுத்துவேன். என்னை கனப்படுத்துவன நான் கனப்படுத்துவேன். நம்ம எனக்கு வரும்போது நினைச்சேன், யோசுவாவை தான் பேச நினைச்சேன். எடுத்து வச்சு அதான் யோசுவா எடுத்து வச்சேன். ஏன்னா யோசுவாவை தான் ஆண்டவர் எல்லாரும் பார்த்து மேன்மை அதான் பேச நினைச்சேன். ஆனா பேசுவது தாவீதை பத்தி பேச வருது. எல்லா சகோதரருக்கு நடுவில் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அவனை கர்த்தர் உயர்த்தினார். ஆமே. உன் ஜனங்களுக்கு மத்தியில, உன் சொந்தக்காரருக்கு மத்தியில, உன் குடும்பத்துக்கு மத்தியில உன்னை உயர்ந்த கர்த்தர் வைக்க விரும்புறா. ஒன்னே ஒண்ணு செய், ஸ்தோத்திரம் பண்ணு. கண்களை மூடுவோம். டைம்ல முடிக்கிறேன், நேரம் ஆச்சு, முடிக்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணு. பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கிருபையுள்ள கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம். பரிசுத்த தேவனுடைய கரம் எங்களுக்கு மேல இருக்கட்டும். பரிசுத்த தேவ பிரசன்னம் எங்களுக்கு மேல இருக்கட்டும். உங்க மகிமை எங்களுக்கு மேல இருக்கட்டும். எங்களுக்கு முன்னாடி தாவீது ஒரு பெரிய பாடம். தாவீது ஒதுக்கப்பட்டவன போலதான் காணப்பட்டான். அந்த ஒதுக்கப்பட்ட குப்பை ஒரு நாள் வசந்துச்சு. கர்த்தர் தீர்க்கமா சொல்லியே இருக்கிறார். ஒதுக்கப்பட்ட குப்பை ஒரு நாள் உயரும், ஒரு நாள் வரும். அன்னைக்கு உயரம் அந்த குப்பை. இன்னைக்கு வேணா உயராம இருக்கலாம், இன்னைக்கு வேணா உசராம இருக்கலாம், இன்னைக்கு வேணா நாளோட ஒன்னா தெரியலாம். ஏன் எல்லாருக்கும் அற்பமா தெரியலாம், எல்லாருக்கும் கேவலமா தெரியலாம், எல்லாரும் ஒதுக்குறோமா குப்பைய போல நம்மளை தூக்கி ஓரம் கட்டிட்டு இருக்கலாம். நாள் ஒண்ணு வரும், இந்த ஒதுக்கப்பட்ட குப்பை ஒரு நாளைக்கு உயரும். இந்த ஒதுக்கப்பட்ட குப்பை ஒரு நாளைக்கு ஒரு நாள் உயரும். அந்த ஒதுக்கப்பட்ட குப்பைக்கு தாவீது வந்தா ஒரு நாள் ஒண்ணு வந்துச்சு. அத்தனை பேருக்கு முன்னால தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். யார் ஒதுக்கப்பட்டாங்களோ அந்த ஜனத்துக்கு முன்னால கர்த்தர் உயர்த்தினா. யார் ஒதுக்கணும் அவனையே தேட வச்சு அவனுக்கு முன்னால கர்த்தர் உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிச்சான். அந்த தேவன் இன்னைக்கு நமக்கு தீர்க்கமா சொல்றான், எல்லாரை பார்க்கலாம் உன்னை உயர்மையா வைப்பேன், எல்லாரை விட உன்னை உயர்வா வைப்பேன். நீ ஒன்னே ஒண்ணு செய், எதை பத்தியும் கவலைப்படாத, ஸ்தோத்திரத்தை மட்டும் பண்ணு. உன் வாயில இருந்த ஸ்தோத்திரம் மட்டும் பிரியாம இருக்கட்டும். உன் நாவல் இருந்த ஸ்தோத்திரம் மட்டும் பிரியாம இருக்கட்டும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. அந்த ஸ்தோத்திரம் தான் உன்னை உயர்த்தும். என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனஈனப்படுத்துறவளை நான் கனஈனப்படுத்த சொல்றான். நான் ரெண்டாவது பேசல, அவரை கனம் பண்ணுங்க, கர்த்தர் நம்மளை கனம் பண்ணுவான். தேவ கணக்கு கூட இருக்கட்டும். அப்படி கனம் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க கனம் பண்ணி ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தடைய மாத்துங்க, நாமத்தை உயர்த்துங்க, ஆசீர்வதிக்கிறோம். கரம் மட்டும் எங்க கூட இருக்கட்டும். குறைகளை குற்றங்களை மன்னிங்க. இன்னும் நேர்த்தியா சமயத்தை கிருபை தந்து காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நாங்க மேன்மைப்படுகிறதை நாங்க பார்க்கணும். நாங்க துதிக்கிற ஆண்டவரே, எங்களை நீங்க மேன்மைப்படுத்துங்க. எங்க வேலையை நாங்க செய்யறோம், உங்க வேலையை நீங்க செய்யுங்க சுவாமி. எங்க வேலையை நாங்க செய்யறோம், உங்க வேலையை நீங்க செய்யுங்க.
துதிக்கிற வேலை எங்களுது, உயர்த்துற வேலை உங்களுது. நாங்க துதிக்கிறோம், நீங்க உயர்த்துங்க. அப்படிப்பட்ட உயர்வோடு ஒவ்வொரு நாளும் நாங்க வாழ கத்த கிருபை பண்ணு. முதல் நாள்ல நான் ஆசீர்வதிக்கிறேன். என் ஜனங்கள், என் சபை மக்கள் ஒருவர் கூட 4 பேர் ஒன்னா இருக்கவே கூடாது ஆண்டவர். இவங்க இருக்கிற தெருவுல, இவங்க கிராமத்துல, இவங்க பட்டணத்துல, இவங்க குடும்பத்துல எல்லாரை பார்க்கலாம் இவங்க மேன்மையாதான் இருக்கணுமே ஒழிய ஒரு நாளும் இவங்க குறைவா இருக்கவே கூடாது என்று சொல்லி ஊழியக்காரன் நல்ல நல்ல நான் மனப்பூர்வமா ஆசீர்வதிச்சு அனுப்புறேன். அப்படியே நீங்க ஆசீர்வதிச்சு இவங்களை காத்துக்கொள்ளுங்க. கருத்துல வைக்கிறோம், நடத்தும் இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.